ஜம்ரி வினோத் காளிமுத்து ஃபிர்டவுஸ் வாங் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க இயலாது, போதுமான ஆதாரங்கள் இல்லை என்கிறார் சட்டத்துறை அமைச்சர். சர்ச்சைக்குரிய சமய போதகர்களான ஜம்ரி வினோத் மற்றும் ஃபிர்டவுஸ் வாங் ஆகியோர் மீதான குற்றச்சாட்டுகளை எந்த சட்ட விதியின் கீழும் குற்றஞ்சாட்டுவதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று சட்டத்துறைக்கான பிரதமர் துறை அமைச்சர் டத்துஸ்ரீ அசலினா ஒஸ்மான் சயீத் இன்று நாடாளுமன்றத்தில் திருவாய் மலர்ந்துள்ளார். தனி நபர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட புகார்களை தொடர்ந்து போலீஸ் துறை விசாரணையை தொடங்கியதையும் அமைச்சர் அசலினா குறிப்பிட்டார். போலீஸ் துறையின் எந்த விசாரணையாக இருந்தாலும் மேல் நடவடிக்கைக்கு அது தொடர்பான விசாரணை அறிக்கைகள் சட்டத்துறை அலுவலகத்திடம் தாக்கல் செய்வது வழக்கமான நடைமுறையாகும். ஆனால் சமய போதகர்களான ஜம்ரி வினோத் காளிமுத்து, ஃபிர்டவுஸ் வாங் ஆகியோர் மீது குற்றவியல் சட்டத்தின் கீழ் குற்றஞ்சாட்டுவதற்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று சட்டத்துறை அலுவலகம் தெரிவித்திருப்பதாக அசலினா குறிப்பிட்டார். இந்து சமயத்தை அவமதித்ததற்காக அந்த சர்ச்சைக்குரிய 2 சமய போதகர்களுக்கு எதிராக 1000க்கும் மேற்பட்ட போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படாதது ஏன் என்று ஜெலுத்துங் எம்பி RSN ராயர் இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கையில் அசலினா மேற்கண்டவாறு பதில் அளித்தார். அந்த 2 சமய போதகர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் குற்றவியல் சட்ட வரம்புகளுக்கு உட்பட்டவை அல்ல என்பதையும் அசலினா தெளிவுபடுத்தினார். எனினும் எதிர்காலத்தில் சட்ட திருத்தத்தில் திருத்தம் செய்யப்பட்டால் இதுபோன்ற வழக்குகள் மறு விசாரணை செய்யப்படலாம் என்று அசலினா உறுதி கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.